முழு கேக் சிவப்பு ஆக ப்ரௌன் கேக்கு க்ரீமை பிடிங்க. முழு கேக்கும் ஒரு க்ரீமில் இருக்கணும். ஸோ இப்போது நாங்கள் க்ரீமின் எல்லா கேக்குகளுக்கும் பொருந்தி ஒரு ருசியான வண்ணமயமான கேக்கை சேர்ந்து விடுகிறோம். இப்பொழுது எனக்குத்தான் எனது கத்தி தேவை. அதை பயன்படுத்தி கேக்கை 2 பகுதிகளாக நானே வெட்டுவேன். வெட்டிவிடு. ஒன்று பாயிண்ட்ஸ் வச்சு வச்சுமாம். கத்து தேவையில்ல, ஆனாலும் ஒரு வட்டமான பாகுபடுத்தி வேண்டும். நான் கேக்கில் ஒரு வட்டம் வெட்டுகிறேன். அப்படித்தான் செம்மையாக உள்ளது. இப்போது கேக்கை சமபக்க அடிப்பாகத்தில் ஒதுக்கியிருக்கோம். அம்பர் ஸ்வான் சிலஸ் கொனப்பழிலாம். இது வெண்மையா பண்ண எவ்வளவு அழகுங்கிறத காணுங்கள். ஸோ இப்போது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. அழகான வானவில் வடிவம் வெளிப்படுவதற்கு முழு கேக்கில் நிறமுள்ள க்ரீமை அணியவும் வேண்டும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. நிச்சயமாக சிவப்பு, மஞ்சள், நீலம் பூதா. வானவில் கேக்கு பாருங்கள். வெங்காயம் மாஸ்டிக்கு முன்பு எடுத்து அலங்கரிப்போம். அப்படியா பாருங்கள், அழகாக இல்லையா? நான் முடித்து விட்டேன்.